Hi friends. இப்போ இந்த வீடியோல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் தான் பார்க்க போறோம். நான் கொடுத்திருந்த வீடியோஸ்ல ஆல்ரெடி கொடுத்திருக்கக்கூடிய வீடியோஸ்ல எல்லாமே நிறைய கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லுங்க, டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, நிறைய சஜஷன் சொல்லிருக்கீங்க, நிறைய क्वेश्चंस கேட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே எனக்கும் புதுசா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் என்னோட கிளாஸஸ்லயே நான் ஒவ்வொரு ஸ்டிச்சும் சொல்லி கொடுக்கும்போது சின்ன சின்ன விஷயம் சொல்லியிருப்பேன். பட் அதுலேயும் நிறைய டவுட்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் பண்ணக்கூடிய ஒர்க்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே எடுத்து வீக்லி ஒன்ஸ் ஒவ்வொரு வீடியோவா நான் உங்களுக்கு நீங்க கேட்டிருக்கக்கூடிய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி வீக்லி ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு என்னென்ன ஆரி ஒர்க்கில் டவுட்ஸ் வருதோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீக்கில் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு வீடியோ வச்சு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஆரி நீடில்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கமெண்ட்டில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆரி ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக எல்லா சைஸ் நீடில்ஸும் அவங்க வச்சுருக்கணுமா, அப்புறம் நீங்கள் என்ன நீடில்ஸ் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன நீடில்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ டியூலிப் நீடிலில் 4 சைஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீடில் நம்பர் 13, நீடில் நம்பர் 14, நீடில் நம்பர் 23, நீடில் நம்பர் 24. இந்த 4 நம்பர் நீடிலும் நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. இது பிராண்டட் நீடில்ஸில் வர்றது. இது இல்லை, நம்ம வந்து அயன் நீடில் வேற என்ன நீடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அயன் நீடில் இந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு இந்த ஹூக் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நீடில் நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. இது தவிர இன்னும் 2 நீடில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இந்த 2 நீடிலும், இது அயன் நீடில், இது உட்டன் நீடில். மொத்தமாக இது இவ்வளோ தான் நம்ம வந்து ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீடில்ஸ். இது தவிர நம்ம வந்து வேற இன்னும் 2 நீடில் இருக்கு. இது வந்து கை ஊசி, நார்மலா நம்ம ஹெம்மிங் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரியான கை ஊசி தான். ஸோ 2 கை ஊசி எடுத்துருக்கோம். ஸோ இது இவ்வளோ நீடிலும் நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீடில்ஸ். இப்போ ஒரு ஆரி ஒர்க் டிசைன் பண்றீங்க அப்படின்னா அதில் மோஸ்ட்லி நம்ம த்ரெட் ஒர்க் இருக்கும், பீட் ஒர்க் இருக்கும், ஜர்தோசி ஒர்க் இருக்கும். ஸோ இந்த ஒர்க்குக்கு நம்ம என்னென்ன நீடில்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ த்ரெட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, த்ரெட் ஒர்க் ஆரியில் த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன நீடில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அயன் நீடில், டியூலிப் நீடிலில் நம்பர் 13 சைஸ் பார்த்தீங்கன்னா 0.55 mm. இன்னொரு நீடில் டியூலிப் நீடிலில் நம்பர் 14, இதோட நம்பர் 0.5 mm. இந்த 3 நீடிலும் தான் த்ரெட் ஒர்க்குக்காக நம்ம ஆரியில் யூஸ் பண்ணுறது. இந்த 2மே பார்த்தீங்கன்னா பிராண்டட் நீடில் தான். இந்த 2க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. உங்ககிட்ட 13 இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் 14 இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது. இந்த ஹூக் பார்ட் மட்டும்தான் கொஞ்சம் தின்னாக இருக்கும். இந்த 13 கம்பேர் பண்ணும்போது 14 இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கும். இது இல்லாமல் இந்த அயன் நீடில் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அயன் நீடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்காது. இது நார்மலாக டியூலிப் நீடிலுக்கு நமக்கு இந்த ஹூக் பார்ட் எப்படி வருதோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் இந்த நீடிலும் நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு நம்ம பீட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன நீடில் யூஸ் பண்ணுறோம்? பீட் ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்ம டியூலிப் நீடில் எடுத்தோம்ல, சிங்கிள் பீடாக எடுத்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் நீடில் நம்பர் 14 யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீடில் நம்பர் 14 ஓகே. இது கொஞ்சம் பீட்ஸு சேர்த்து மொத்தமாக நீங்கள் பீட் லோட் பண்ணிவிட்டு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த அயன் நீடில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த உட்டன் நீடில் எடுத்துக்கலாம். இந்த 2 நீடிலுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அட் எ டைம் பார்த்திங்கன்னா இதோட இந்த நீடிலோட ஹூக் பார்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் சேம் திக்னஸ்லேயே இருக்கும். ஸோ இது நம்ம வந்து அட் எ டைம் இந்த அளவுக்கு இந்த நீடிலோட டிப்பில் இருந்து இந்த அளவு லென்த்துக்கு ஃபுல்லாக நீங்கள் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக கீழே விட்டு ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா ஸ்பீடாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ பீட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நீடிலுமே உங்களுக்கு பெஸ்ட்டு.
இது டியூலிப் நீடிலில் போடுறீங்க அப்படின்னா சிங்கிள் பீடாக எடுத்து தான் போட முடியும். ஏன்னா இதில் வந்து ரொம்ப திக்காக இந்த இடம் பார்த்திங்கன்னா இவ்வளவு தான் உங்களால் பீட் லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நமக்கு பீட் போட முடியாது. ஸோ அதனால பெஸ்ட் என்னென்னா இந்த உடன் நீடிலில் போடணும், அப்படி இல்லைன்னா இந்த அயன் நீடிலில் போடணும். இதுதான் பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு பெஸ்ட் இந்த 2 நீடிலுமே. ஓகே, அடுத்தது நம்ம ஜர்தோசி ஒர்க். ஸோ ஜர்தோசி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக சின்ன பீசஸாக ஜர்தோசி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம நீடில் நம்பர் 23, இது வந்து நீடில் நம்பர் 24. நீடில் நம்பர் 23 அண்ட் நீடில் நம்பர் 24. சைஸ் பாருங்கள் 0.45 mm, 0.4 mm. இந்த 2 நீடிலுமே ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுலேயும் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜர்தோசி போடும்போது கொஞ்சமாக தான் ஒரு 1 cm லென்த் இருக்கிற மாதிரி தான் ஜர்தோசி பீசஸ் கட் பண்ணி போட முடியும். ரொம்ப லென்த்துக்கு எடுத்து போட முடியாது. ஸோ அதனால் இதுக்கு என்ன பண்ணலான்னா சின்ன பீசஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த டியூலிப் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே இது நம்ம கண்டினியூஸாக கொஞ்சம் லென்த்தாக பீஸ் கட் பண்ணி போட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இதுக்கு இந்த அயன் நீடில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த அயன் நீடிலில் பார்த்தீங்கன்னா இந்த நீடிலோட டிப்பில் இருந்து இந்த அளவு லென்த்துக்கு உங்களால் ஜர்தோசி ஃபுல்லாக லோட் பண்ணிக்க முடியும். ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்பீடாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்போ ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அயன் நீடில் தான் பெஸ்ட்டு. வாங்கும்போதே பார்த்து வாங்குங்க, ரொம்ப தின்னாக இருக்கணும் நீடில். இப்போ இந்த உடன் நீடிலை கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த உடன் நீடில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது இந்த அயன் நீடிலை கம்பேர் பண்ணும்போது. நீடில் எப்போதுமே ஜர்தோசி போடுறதுக்கு ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக ஸ்டிச்சஸ் போட முடியும். சில நீடில்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த உடன் நீடில்லையுமே ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இந்த பார்ட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீடில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்போ ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பெஸ்ட் அப்படின்னா இந்த அயன் நீடில். இது தவிர இன்னும் 2 ஹேண்ட் நீடில் இருக்குது. கை ஊசி நம்ம வந்து நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஹெம்மிங் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த நீடில் தான். இதில் 2 நீடில் நம்ம இருந்தால் போதும் நமக்கு ஆரி ஒர்க்குக்கு. இந்த நீடில் பார்த்திங்கன்னா நீடில் நம்பர் 14, நம்பர் 14. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட்லாம் போடுறதுக்கு இந்த நீடில் நம்பர் 14 யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நீடில் பாருங்கள், ரொம்ப சின்ன நீடில் தான். இது நீடில் நம்பர் 10. இது ரொம்ப தின்னாக இருக்குது. இது நம்ம சப்போஸ் நீங்கள் ஜர்தோசி ஸ்டிச்சஸ் வந்து கை ஊசி வச்சு பண்ணுறீங்க, ஆரி நீடிலில் பண்ணல, கை ஊசி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நீடில் எடுத்துக்கலாம். இது பிராண்ட் வந்து எஸ்பி பிராண்ட், நீடில் நம்பர் 10. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜர்தோசி வந்து உள்ளே போகிறதுக்கு இந்த இயர் பார்ட் வழியாகவும் உங்களுக்கு அழகாக உள்ள இங்கேருந்து டிப்லேருந்து போடுறீங்க அப்படின்னா இந்த டிப்லேருந்து போடுறது அப்படியே உங்களுக்கு பேக் சைட் வழியாக வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நீடிலோட நம்பர் 10, பிராண்ட் வந்து எஸ்பி பிராண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்த நீடில்ஸ் எல்லாமே ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆரி நீடில்ஸ் ப்ளஸ் ஹேண்ட் நீடில்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். இனி நான் ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன நீடில்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நான் த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது நீடில் நம்பர் 14. நீடில் நம்பர் 14 0.5 mm. இதுதான் நான் வந்து த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. த்ரெட் ஒர்க்கில் ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் சரி, த்ரெட் ஒர்க்குக்கு வந்து ஃபில்லிங் கொடுக்குறதுக்கு இதுக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது நீடில் நம்பர் 14 தான். அதுக்கப்புறம் பீட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஜர்தோசி போடுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னேன்ல இந்த அயன் நீடில். இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடுவேன்னா பீட்ஸும் லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுருவேன். ஜர்தோசி போடுறதுக்கும் இதே நீடில், சேம் நீடில். ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப சின்ன சுகர் பீட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன அளவில் கூட சுகர் பீட்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். சில கட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கக்கூடிய பீட்ஸ்லாம் போடணும்னா இந்த மாதிரி தின்னாக இருக்கக்கூடிய நீடில் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த தின் சைஸ் நீடில் யூஸ் பண்ணி நான் வந்து கட் பீட்ஸ், ஸ்மால் ஹோல் இருக்கக்கூடிய கட் பீட்ஸ், சுகர் பீட்ஸ், ஜர்தோசி இதெல்லாமே இந்த நீடிலே நான் பண்ணிடுவேன். அப்போ நான் மோஸ்ட்லி ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீடில் அப்படின்னா இந்த 2 நீடில் தான். த்ரெட் ஒர்க்குக்கு இந்த நீடிலும், பீட் ஒர்க் அண்ட் ஜர்தோசிக்கு இந்த நீடில். ஸோ இந்த 2 நீடில் யூஸ் பண்ணி தான் நான் ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஹேண்ட் நீடில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு இல்லை சின்ன ஜர்தோசி வந்து கை ஊசி வச்சு போடுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த 2 நீடில். ஸோ இந்த 4 நீடில்ஸ் தான் நான் ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. இன்னும் நிறைய நீடில்ஸ் இருக்குது ஆரி ஒர்க்குக்கு, பட் நான் யூஸ் பண்ணுறது இந்த நீடில்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோவில் ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன நீடில்ஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் நான் என்னென்ன நீடில்ஸ் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம்.
உங்களோட டவுட்ஸையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.